விழுப்புரத்தில் வரதட்சணை கொடுமை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி இளம்பெண் ஒருவர் ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டார். கூடுதல் ஆட்சியரின் காரை மறித்து போராட்டம் செய்ய முயற்சித்த போது அந்த பெண்ணின் தந்தை மகளை அறைந்து தரையில் படுத்து போராடச் சொன்னது பரபரப்பை ஏற்படுத்தியது. செஞ்சியைச் சேர்ந்த புருஷோத்தமனுக்கும் அரியலூரைச் சேர்ந்த ஐஸ்வர்யாவுக்கும் 3 மாதங்களுக்கு முன் திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது போடப்பட்ட 10 சவர நகையை கேட்டு கணவர் தரப்பினர் கேட்டு கொடுமைப்படுத்தியதாக ஐஸ்வர்யா புகார் கூறியுள்ளார். இந்நிலையில் தனது சம்பளத்தை கேட்கக்கூடாது என கூறியதால் மனைவி தகராறு செய்து தனி கொடுத்தனம் போக வற்புறுத்தியதாக கணவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமத்துல புருஷோத்தமன் கல்யாணம் பண்ண 30 நாள் என்ன வச்சிருந்தாரு. 57 நாள்ல என்ன வரதட்சணை கேட்டு தாலி பிரிச்சு போக்குறதுக்காக சென்னையில இருந்து கூட்டின்னு வந்து அடிச்சு கூட்டின்னு வந்து என்ன வீட்டுல விட்டுட்டு போயிட்டாரு. நான் செஞ்சு மகளிர் கலெக்டர் ஆபீஸ்ல நான் வந்து போன வாரம் மனு கொடுத்தேன். 1 மாசம் சார், 1 மாசம் நான் வந்துட்டு வாழணுன்றதுக்காக வீட்டுல இருந்தேன். பிரச்சனை நடந்த உடனே எங்க அப்பா மனு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு இருந்தாரு. பாதுகாப்பு மையத்துல நான் மனு கொடுத்திருந்தேன். கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்திருந்தேன். மகளிர் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்க முடியாதுன்னு வச்சுட்டாங்க மேடம். 1.5 மாசத்துல மேடம் 1.5 மாசத்துல டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காரு மேடம். யாருமே எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. வக்கீல கூட்டிட்டு வந்துட்டு அவரு சொன்னாங்க கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணிட்டோம், எதுவுமே எங்களால விசாரிக்க முடியாது. நேத்து வந்து மகளிர் ஸ்டேஷன்ல எதுவுமே விசாரிக்கவே இல்லை மேடம். 10 பேர் வணக்கம் சார். நான் அரியலூர் திருக்கையில இருந்து என்னுடைய நேம் ஐஸ்வர்யா. எங்க அப்பா பேர் வந்து கோவிந்தன். நான் கார கிராமத்துல வந்து ஜெயராமன் புருஷோத்தமனை வந்து 1.5 மாசத்துக்கு முன்ன கல்யாணம் பண்ணிருந்தேன். ஏப்ரல் 30ஆம் தேதி எங்க கல்யாணம் நடந்தது. அவசரமா தான் ஒரே மாசத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. 1 மாசம் என்ன வச்சிருந்தாரு. அடுத்து 25 நாள்ல நகையை கேட்டு என்ன வந்து வரதட்சணை கேட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா ஜெயராமன் ராஜேஸ்வரி புருஷோத்தமன் இவங்க 3 பேர் வந்து தாலி மாத்துறது அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்து வீட்டுல சண்டை வளர்த்தி அடிச்சு என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா நானும் 30 நாளா வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஒரு இதுவுமே இல்ல. அடுத்து வந்து சில நாட்கள்ல ஒரு 2-3 நாள்லவே வந்துட்டு அவரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காரு. நான் இது சார்பா வந்து கலெக்டர் ஆபீஸ்லயும் நான் மனு கொடுத்தேன். இப்பதான் வந்து போன வாரம் வந்து மனு கொடுத்திருந்தேன். பிளஸ் வந்து சமூக நல பாதுகாப்பு மையத்திலயும் வந்து கொடுத்திருந்தேன். கலெக்டர் ஆபீஸ்ல இருந்துட்டு வந்து செஞ்சி மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்து அந்த பெட்டிஷனை வந்து மூவ் பண்ணிருந்தாங்க. அங்க போன அந்த எஸ்ஐ மேடம் வந்து உங்களுக்கு வந்து எங்களால விசாரிக்க முடியாது, அவர் டிவோர்ஸ் வக்கீல கூட்டிட்டு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து வச்சதும் எங்களால விசாரிக்க முடியாது அப்படின்ட்டு எதுவுமே இல்லாத எங்க அண்ணனையும் அருண்ராஜ் பிளஸ் வந்து கோவிந்தன் எங்க அப்பாவையும் 2 பேரையும் வந்து தகாதான வார்த்தைகளை பேசி அவங்க எங்களை வந்து அசிங்கப்படுத்தி புறக்கணிச்சாங்க சார். அங்க வந்து அவங்க அடியாளுங்களை கூட்டிட்டு வந்து எங்களை மிரட்டி எங்களை வந்து எங்களுக்கு எதுவுமே விசாரிக்கல சார். அடியாளுங்களை கூட்டிட்டு வந்து அடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் மேடமும் வந்துட்டு எதுவுமே வந்து விசாரிக்கவே இல்லை சார். ஒரு சாதாரணமா ஒரு பொண்ணு தானே சார். அவங்களுக்கு இது மாதிரி நிகழ்ந்திருந்தா அவங்க என்ன வந்து யோசிச்சிருப்பாங்க. நான் போய் அழுவுறேன், கதறேன், ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல சார். அவங்க கேட்கவே இல்ல சார். போலீஸ்ன்ற ஒரு இடத்த இருந்தீங்கன்னா விசாரிக்க கூட இல்ல சார். மனு வாங்கி வச்சுட்டு சொந்தக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சார். அவங்க என்ன சார் போலீஸ் இன்னைக்கு வர சார், இன்னைக்கு வர மகளிர் காவல் நிலையம்னா அப்ப என்ன சார்? அப்ப அங்க நீதி எங்களுக்கு பொண்ணுங்கன்னா அப்ப நாங்க என்ன கல்யாணம் பண்ணோம், வரதட்சணை கேட்போம், எது வேணாலும் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் என்ன எங்க போனாலுமே எனக்கு நியாய நீதி கிடைக்கல. அப்ப நான் என்ன மண்ணெண்ண ஊத்திக்கின்னு செத்துறவா? இப்போ நடந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் அப்ப நான் வந்து தற்கொலை பண்ணி தான் சார் சாகணும். இன்னைக்கு வந்து சமூக பாதுகாப்பு நல மையத்துக்கு வர ஆப்போனன்ட் வந்து வரல, அவர் வந்து வக்கீல் கால் பண்ணி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்களும் கூப்பிட்டு விசாரிக்கல. அப்ப வந்து ஒரு தப்பா செஞ்சவன் வக்கீல் கிட்ட போயிட்டு அதாவது கோர்ட்ல போயிட்டு மனு கொடுத்துட்டா எந்த இதுவுமே கேட்க மாட்டாங்களா? அப்போ எந்த இடத்துக்கு போனாலுமே எங்களுக்கு நீதி கிடைக்காதா சார்? நீங்க தான் சார் இது வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். மீடியான்ற ஒரு சமூகம் சார். செஞ்சி மகளிர் காவல் நிலையம் பேர் தெரியல சார். எஸ்ஐ மேடம் சார். வரதட்சணை வன்கொடுமை, அது மாமியார் மாமனார் வந்து என்னன்னா நான் சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். என்ன வேலையெல்லாம் விட்டு வந்து நின்று நான் வந்து அடிமை மாதிரி ஊர்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார். நான் கல்யாணம் பண்ணிட்டு போனது அவர் சென்னையில வேலை பாக்குறாரு அப்படின்றதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். ஆனா அவர் வந்து 1 மாசத்துக்கு அப்புறம் 25 நாளா வந்துட்டு நகையை கேட்டு வந்து என்கிட்ட பேசுறது இல்ல, போறது இல்ல, வர்றது இல்ல. அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே வந்துட்டு
சம்பளத்தை கொடுத்தியா, நகையை கொடுத்தியா, உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டமா, வேற வேற சில காரணங்கள்லாம் காமிச்சு வந்து எங்களை வந்து என்ன அடிச்சாரு சார். நகை கேட்டாரு, வேற சில காரணங்கள், அதாவது நகை கேட்டா டைரக்டா வந்துட்டு வரதட்சணை கொடுமை நான் போயிடுவேன் அப்படின்றத வேற சில காரணங்கள் சொல்லி என்ன அடிச்சாரு. இப்ப வந்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு நான் கூட வாழ மாட்டேன் அப்படின்றாரு. ஒரு 57 நாள்ல ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா ஒவ்வொரு இடத்தையும் வந்து அநீதிக்கு வந்து இப்படி வந்து சப்போர்ட் பண்ணா அப்ப நாங்கெல்லாம் எப்படி சார் வாழறது? இதுக்கே பார்த்து கல்யாணம் பண்ணது சார். நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு போல, அப்போதைக்கு பொண்ணு வேணும்ன்றதுக்காக எங்க அப்பா கால்ல விழுந்து பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணின்னு போனாங்க. இன்னைக்கு வந்துட்டு 30 நாள் ஆச்சு சார். சண்டை நடந்து 30 நாள் ஆச்சு. அடுத்து வந்து 2 நாள்ல வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காரு. எதுவுமே வந்து எங்க வீட்டு சைடுல வந்து பேசவும் இல்ல. நாங்க எங்க சொந்தக்காரங்க போயிட்டு வீட்டை போய் பாக்குறாங்க, வீடு பூட்டி இருக்குது. அவங்க வீட்டுல இருந்து யாருமே போனும் எடுக்கல. போன் அன்னோன் நம்பர்ல இருந்து, அதாவது எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கால் பண்றாங்க, யாரு காலையுமே எடுக்கவும் இல்ல. இந்த மாதிரி நடந்தா நான் என்ன சார் பண்றது? வக்கீல் நோட்டீஸ் எல்லாமே அனுப்பியிருக்காரு சார். அப்ளை பண்ணிருக்காரு சார். வர்ற ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து இறங்கி வந்திருக்கு சார். போட்டோ இருக்கு சார், போட்டோ இருக்கு. பண்ணவர் பேர் வந்து புருஷோத்தமன், அவங்க அப்பா அம்மா பேர் வந்து ஜெயராமன், ராஜேஸ்வரி. நான் செஞ்சி வட்டம் காரை கிராமத்துல வந்து ஜெயராமன், ராஜேஸ்வரி அவங்களுடைய பையன் புருஷோத்தமனை வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி, அதாவது அவசர கல்யாணமா வந்து அவங்க வீட்டு சைடுல இருந்து பண்ணிருந்தாங்க சார். 30 நாட்கள்லவே வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிருந்தாங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி எங்க திருமணம் வந்து பெரியவர்களால நிச்சயிக்கப்பட்டு நடந்தது. ஒரு மாத காலத்துல வந்து எதுவுமே வந்து அவங்க வந்து நகைன்ற ஒரு விஷயத்த கேட்கல. ஆனா கல்யாணம் பண்ணும்பொழுதும் பார்த்தா வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு டவுரியும் வேணாம், நீங்க பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. ஒரு மாத காலம் கடந்து அவர் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதுமே வந்துட்டு அவர் நகையை வந்து மேண்டேட்டா அவங்க அம்மா கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நான் வந்து அவசர கல்யாணம் அப்படின்றதுனால நான் அவங்கள நம்பல, நான் என்னுடைய கண்ட்ரோல்லே வச்சிருந்தேன் சார். அடுத்து வந்து ஒரு 25 தினங்களா வந்து அவர் என்கிட்ட பேசுறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. இடையில வந்துட்டு என்னன்னா சில காரணங்களை காமிச்சு நகை கேட்பாரு. உனக்கு நகை போட்டாங்களா, நகை எத்தனை சவரன் செஞ்சாங்க அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. கேட்டுட்டு சில காரணங்களை காமிச்சு அடிப்பாரு சார். வேற சில காரணங்கள் காமிச்சு அடிப்பாரு. ஒரு நாள் நைட்டு வந்து எனக்கும் அவருக்கும் சண்டை வந்துடுச்சு. அப்போ வந்து மாமனார் மாமியார் எல்லாரும் வந்து ரொம்ப வந்து என்ன ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி அன்னைக்கு நான் தற்கொலை செய்ய முயற்சித்து இருப்பேன். ஆனா வந்து சரி, நான் வந்து ஏன்னா எங்க அக்காவுக்கும் இதே பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால ஊர் மக்கள் மத்தியில வந்து எல்லாம் தப்பா பேசுவாங்க அப்படின்றதுக்காக நானும் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பொறுத்து நானும் ஒரு 30 நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் சார். எங்க வீட்டுல அதுக்கப்புறம் தாலி மாத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் சுப நிகழ்வுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்துட்டு முன்னவே வந்து என் கூட இருந்தவர் வந்து பிளான் போட்டு என்னை கூட்டிட்டு வந்து அடிச்சு சண்டை வளர்த்தி வீட்டுல விட்டுட்டு தகாதான வார்த்தைகளை பேசி அவங்க உறவினர்கள் எல்லாம் தகாதான வார்த்தைகளை பேசி நகையை வந்து நகையை போட்டீங்களா, பொண்ணு அனுப்புனீங்க, நகையை போட்டீங்களா அப்படின்ற கேட்டு என் மாமியார் சொன்னாங்க சார். ராஜேஸ்வரின்றவங்க சொன்னாங்க, அவன் நகை இல்லாத வந்து வாழ்ந்துருவாளா பாப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார். அவன் நகை எடுத்துக்கிட்டு வராத வாழ்ந்துருவாளா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்தா என்னுடைய உடைமைகள் எல்லாமே அங்கதான் இருக்கு. இப்போ வந்து அந்த மார்க் ஷீட்டும் அங்கதான் இருக்கு. எனக்கு இந்த மார்க் ஷீட்டு எல்லா பொருட்களையும் வந்து மீட்டு தரணும் சார். என்ன சேர்த்து வாழ வைங்க. பிளஸ் வந்து அவர் வந்து இந்த பிரச்சனை நடந்த ஒரு சில தினங்கள்லவே வந்துட்டு அவரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறாரு. எனக்கு கல்யாணம் நடந்து 57 நாட்கள் மட்டுமே ஆகின்றன. இந்த 57 நாட்கள்லவே வந்து அவர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறாரு. நான் எங்க போய் வந்து மனு கொடுத்தாலும் எதையுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல போன வாரம் மனு கொடுத்திருந்தேன். அதை வந்து மகளிர் காவல் நிலையத்துக்கு மூவ் பண்ணி அங்கேயும் எந்த ஒரு விசாரணையுமே இல்ல. ஏன்னா அவர் வந்து கோர்ட்ல வந்து மனு கொடுத்திருக்கிறாரு, டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறாரு அப்படின்ற காரணத்துக்காக நேற்று காலையிலிருந்து 11 மணிலிருந்து ஈவினிங் வந்து 6-7 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு காவல் நிலையத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த எஸ்ஐ மேடம் வந்து அவங்க காசை வாங்கிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு எல்லா இடத்தையும் நிராகரிச்சுன்னு வராங்க. எல்லா இடத்தையும் சார் அவங்க வந்து இந்த கேஸை எடுத்து எதுவுமே பேசவும் இல்லை சார், விசாரிக்கவும் இல்லை சார். அவங்க அரசியல் ஆதிக்கம், அங்கவே வந்து அவங்க அண்ணி வந்து வேலை செய்யறாங்க அப்படின்ற காரணத்துக்காக வந்து அவங்க இந்த கேஸை எடுத்து நடத்தவே இல்லை. நேற்று 7 மணி வரைக்கும் நாங்க எங்க குடும்பத்தாரு எங்க உறவினர்கள் எல்லாரும் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லவே உட்கார்ந்து இருந்துட்டு எந்த ஒரு நீதியுமே வழங்காத நாங்க வரோம் சார். இப்போ இன்னைக்கு வந்தோம் சமூக பாதுகாப்பு நல மையத்துக்கு வந்தோம். இன்னைக்கும் வந்துட்டு அவர் வந்து வக்கீல் வந்து முன்னவே சொல்லிட்டாராம். அதனால வந்து சமூக பாதுகாப்பு நல மையத்திலயும் வந்து அவங்க கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்களாம். வர்ற மண்டே வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க.
போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அப்போ நாங்க எங்க போனாலுமே எங்களுக்கு நீதி கிடைக்கல சார். அப்ப நான் எங்க போறதுன்னு வந்து வண்டி சொல்லுங்க சார். நிலையத்துல புடிங்க வச்சு